வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு பொதுவான உணர்வு, அதாவது பயம், கவலை, இதையெல்லாம் பத்தி பேசுற ரொம்பவே ஆறுதல் தர்ற ஒரு அத்தியாயத்தை தான் பார்க்க போறோம். ஆமாங்க, பைபிள்ல இருக்கிற யோவான் 14வது அதிகாரம். வாங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா அலசி ஆராயலாம். முதல்ல இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ரொம்ப நம்புற ஒருத்தர், உங்க தலைவர், திடீர்னு நான் உங்களை விட்டு நிரந்தரமா போக போறேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரியா? இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இயேசுவோட சீடர்கள் இருந்தாங்க. அந்த எமோஷனல் செட்டப்ல தான் யோவான் 14ஆம் அதிகாரமே தொடங்குது. இது ஏதோ கற்பனையா கேட்கிற கேள்வி இல்ல, நிஜமாவே நடந்த ஒரு விஷயம். இயேசு நான் போக போறேன்னு சொன்னப்போ அவருடைய சீடர்கள் எதிர்கொண்ட பயங்கரமான நெருக்கடி இதுதான். அவங்க உலகம் மொத்தமா தலைகீழா மாறுற மாதிரி ஒரு ஃபீலிங். சோ இங்க தான் அசல் பிரச்சனை ஆரம்பிக்குது. இயேசு போக போறேன்னு சொன்னதும் சீடர்களோட மனசு உடைஞ்சு போயிடுச்சு. பயங்கரமா கலங்கிட்டாங்க. சரி, இந்த கலக்கத்தை இயேசு எப்படி சரி பண்றார் வாங்க பார்க்கலாம். அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்க மனசு கலங்க வேண்டாம், கடவுளை நம்புறீங்க இல்லையா, என்னைய நம்புங்கன்னு சொல்றார். பாருங்க, இது அவங்க பயத்துக்கு ஒரு நேரடியான பதில். இது வெறும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற ஆறுதல் வார்த்தை மட்டும் இல்ல, உங்க கவனத்தை நம்பிக்கை மேல வைங்கன்னு சொல்ற ஒரு அழைப்பு. சரி, அவங்க பயத்தை போக்க இயேசு கொடுக்கிற முதல் ஆறுதல் என்ன தெரியுமா? அது ஒரு சூப்பரான வாக்குறுதியோட ஆரம்பிக்குது. என் தகப்பனோட வீட்ல அப்படின்னு இயேசு சொல்றது பரலோகத்தை தான். அது ஒரு பெரிய பில்டிங் மாதிரி கற்பனை பண்ணிக்காதீங்க, அது ஒரு உருவகம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அங்க நிறைய அறைகள் இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அங்க இடம் இருக்கு, யாரும் ஒதுக்கப்பட மாட்டாங்கங்கிற ஒரு பெரிய உத்தரவாதம் இது. அப்ப பாருங்க, இது ஏதோ நாம போய் சேர வேண்டிய ஒரு டெஸ்டினேஷன் மட்டும் இல்ல, நமக்காகவே ரொம்ப அன்பா தயார் செய்யப்பட்ட ஒரு நிரந்தரமான வீடு. இந்த ஒரு வாக்குறுதியே சீடர்களுக்கு ஒரு பெரிய எதிர்கால நம்பிக்கையையும் ஒரு தெளிவான இலக்கையும் கொடுக்குது. ஓகே, பரலோகத்துல நமக்காக ஒரு இடம் இருக்கு. சூப்பர். ஆனா அங்க எப்படி போறது? இதுதானே அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு இயேசு கொடுக்கிற பதில் தான் இந்த அதிகாரத்தோட ஹார்ட், அதாவது மையக்கருத்தே. இந்த கேள்விய அப்போ ஒரு சீடர் தோமா ரொம்ப வெளிப்படையா கேட்டுட்டார். அவர் ஏதோ பிலாசபி எல்லாம் பேசல, ரொம்ப பிராக்டிக்கலா, ஐயா நீங்க போற இடம் எங்களுக்கு தெரியாது, வழியும் தெரியாது, நாங்க எப்படி அங்க வர்றதுன்னு கேட்டுட்டார். நிஜம் சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும் இல்லையா? தோமாவோட இந்த கேள்விக்கு இயேசு கொடுத்த பதில் கிறிஸ்துவ நம்பிக்கையோட மிக மிக ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொன்னார்னா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என் மூலமா இல்லாம யாரும் தகப்பன்கிட்ட போக முடியாது. நல்ல கவனிங்க, அவர் ஒரு வழி காட்டுறேன்னு சொல்லல, நானே தான் அந்த வழி அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரே வரியில 3 பெரிய உண்மைகள் அடங்கியிருக்கு. நம்பர் 1, கடவுள்கிட்ட போகிறதுக்கான ஒரே வழி அவர்தான். நம்பர் 2, கடவுளை பத்தின முழுமையான சத்தியம் அவர்தான். நம்பர் 3, நமக்கு கிடைக்க போற அந்த நித்திய ஜீவனுக்கும் அவர்தான் ஆதாரம். ஓகே, இப்போ எங்க போகணும்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி போகணும்னு வழியும் தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த பயணத்துல தனியா போறது கஷ்டம் இல்லையா? சீடர்களுக்கு யார் துணையா இருப்பாங்க? அவங்கள தனியா விட்டுட்டு போயிருவாரா? இல்ல. வாங்க அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அப்போ சீடர்களுக்கு இன்னொரு பயம் வருது. சரி, இயேசு போயிட்டா அப்புறம் நாங்க தனியாயிருவோமே, எங்களை கைவிட்டுட்டா மாதிரி ஆயிடுமே. இந்த ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்ற உணர்வை இயேசு எப்படி சரி செய்ய போறாரு? அங்கதான் இயேசு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தையை பயன்படுத்துறார். நான் உங்களை அனாதைகளா விடமாட்டேன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கோம். நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான வாக்குறுதி இது. அப்போ யார் அந்த உதவியாளர்? அது வேற யாரும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொல்றார், நான் உடலால உங்க கூட இருந்தேன், ஆனா இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆவியா உங்க கூட உங்களுக்குள்ளேயே என்றென்றைக்கும் இருப்பார்னு விளக்குறார். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்வார்? அவர் ஒரு பெர்மனன்ட் கைடு மாதிரி எப்பவும் உள்ள இருந்து வழிநடத்துவார், ஆறுதல் கொடுப்பார், இயேசு சொன்ன விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவார். அது மட்டும் இல்ல, இயேசு செஞ்சதை விட பெரிய காரியங்களை செய்யறதுக்கு சக்தியும் கொடுப்பார். இப்போ நாம இந்த அதிகாரத்தோட கடைசி வாக்குறுதிக்கு வந்திருக்கோம். இவ்ளோ வாக்குறுதிகள் கொடுத்தாச்சே, இதோட இறுதி பலன் என்ன? அவங்க மனசுல, அவங்க ஆன்மாவுல என்ன மாற்றம் நிகழும்? இங்க பாருங்க, 2 விதமான சமாதானத்தை பத்தி பேசுறோம். ஒன்னு உலகம் கொடுக்கிற சமாதானம். அது எப்போ இருக்கும்? எல்லாம் நல்லா இருக்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ இருக்கும். ஆனா இயேசு கொடுக்கிற சமாதானம் அப்படி இல்ல. அது பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஆழமான அமைதி. சொல்லப்போனா இந்த சமாதானம் தான் இதுவரைக்கும் பார்த்த எல்லா வாக்குறுதிகளோட உச்சகட்டம். இது வெளியில நடக்கிற விஷயங்களை சார்ந்ததில்ல, நமக்குள்ள கடவுளோட இருக்கிற உறவை சார்ந்தது.
அப்போ யோவான் 14வது அதிகாரத்தோட மொத்த சாராம்சம் என்னன்னா சிம்பிளா இதுதான். இயேசுவை நம்புங்க, அவர் மேல அன்பு வைங்க, அவர் சொல்றபடி கேளுங்க. பதிலுக்கு நீங்க எப்பவுமே தனியா இருக்க மாட்டீங்கங்கிற அசைக்க முடியாத வாக்குறுதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நம்ம எதிர்காலத்தை பத்தி நினைக்கும்போது வெறும் பயத்தோடையும் கவலையோட அதை பார்க்கறதுக்கும், இல்ல நம்ம கூடவே ஒரு நிரந்தரமான வழிகாட்டி இருக்கார், நமக்குள்ள அசைக்க முடியாத சமாதானம் இருக்குங்கிற நம்பிக்கையோட பார்க்கறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த அதிகாரம் நமக்கு கத்துக் கொடுக்கிற முக்கியமான பாடம். சத்தியம் உயிரே, பயம் எல்லாம் போயிடுமே, உங்கள் சமாதானம் வருமே. நீங்கள்தான் வழி இயேசுவே, நீங்கள்தான் என் நம்பிக்கையே. சொன்னார் நானேதான், என்னை காணும் கண்கள் இன்று தேவனை காணும் உண்மைதான். அன்பு என்றால் கீழ்ப்படிதல், அதுவே உண்மையான சாட்சி. உதவி செய்ய ஆவியானவர் என்றும் நம்மோடு இருப்பார். அனாதை இல்லை நான், நீங்க என் தந்தை தான். தராத சமாதானம் உன் கையில் கிடைக்குமே. பயமில்லை, நீங்க என் ஜெயம் என்று, உங்கள் நாமத்தில் நான் வாழ்வேன் என்று உன்னை பாடுவேன். நீங்கள்தான் வழி இயேசுவே, நீங்கள்தான் சத்தியம் உயிரே, இதயம் இன்று தைரியமே. நீங்க இருந்தால் போதுமே. நீங்கள்தான் வழி இயேசுவே, என்றும் என் ராஜாவே. சமாதானம் உள்ளத்தில் என்றும் ஒளி தருமே. யோவான் 14 கேள்விகள் பதில்கள் விளக்கத்துடன். இயேசு ஏன் சீடர்களிடம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கூறுகிறார்? பதில்: ஏனென்றால் அவர் பிரிந்து செல்வதைப் பற்றி அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பது அவருக்குத் தெரியும். விளக்கம்: தேவனை நம்பும்படியும் அவரையே நம்பும்படியும் கூறி இயேசு அவர்களை தேற்றுகிறார். யோவான் 14:1. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன?
பதில்: விசுவாசிக்கிற அனைவருக்கும் பரலோகத்தில் ஒரு இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது. விளக்கம்: நித்திய பாதுகாப்பு மற்றும் தேவனுடன் இணைந்திருத்தல் குறித்து இயேசு அவர்களுக்கு உறுதியளிக்கிறார். யோவான் 14:2. இயேசு ஏன் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்யப் போவதாகச் சொல்கிறார்? பதில்: விசுவாசிகள் நித்திய காலமாக தேவனுடன் வாழ்வதற்கு ஒரு வழியை உண்டாக்க. விளக்கம்: அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல் ஆகியவை நித்திய ஜீவனுக்கு வழியை திறக்கின்றன. யோவான் 14:3. நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்குத் தெரியாதே என்று தோமா ஏன் கேட்கிறார்? பதில்: அவர் இயேசுவின் வார்த்தைகளை ஆவிக்குரிய ரீதியில் அல்லாமல் சரீரப்பிரகாரமாக புரிந்து கொள்கிறார். விளக்கம்: தெய்வீக சத்தியம் வெளிப்படுத்தப்படும்போது தோமா மனிதனின் குழப்பத்தை பிரதிபலிக்கிறார். யோவான் 14:5. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன? பதில்: இயேசு ஒருவரே தேவனிடம் வழிநடத்துகிறார், தேவனை வெளிப்படுத்துகிறார் மற்றும் நித்திய ஜீவனைக் கொடுக்கிறார். விளக்கம்: இரட்சிப்பு கிறிஸ்து மூலமாக மட்டுமே கிடைக்கிறது. யோவான் 14:6. என்னாலேயன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு ஏன் கூறுகிறார்? பதில்: ஏனென்றால் அவரே தேவனுக்கும் மனிதகுலத்திற்கும் இடையில் உள்ள ஒரே மத்தியஸ்தர். விளக்கம்: இயேசுவின் தியாகம் தனித்துவமான முறையில் மக்களை தேவனுடன் ஒப்புரவாக்குகிறது. யோவான் 14:6. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன? பதில்: இயேசுவை அறிவது தேவனை அறிவதாகும். விளக்கம்: இயேசு பிதாவின் சுபாவத்தையும் சித்தத்தையும் பரிபூரணமாக வெளிப்படுத்துகிறார். யோவான் 14:7. பிலிப்பு ஏன் பிதாவை எங்களுக்குக் காண்பியும் என்று கேட்கிறார்? பதில்: அவர் தேவனுக்கு கண்ணுக்குத் தெரியும் ஆதாரத்தை விரும்புகிறார். விளக்கம்: பலரைப் போலவே பிலிப்பும் சரீரப்பிரகாரமான அடையாளங்கள் இல்லாமல் ஆவிக்குரிய சத்தியத்தை புரிந்து கொள்ளப் போராடுகிறார். யோவான் 14:8. இயேசு ஏற்கனவே பிதாவை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? பதில்: தம்முடைய வார்த்தைகள், செயல்கள் மற்றும் குணநலன்கள் மூலம். விளக்கம்: இயேசு கண்ணுக்குத் தெரியாத தேவனுடைய காணக்கூடிய ரூபமாக இருக்கிறார். யோவான் 14:9. பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறேன் என்று இயேசு கூறும்போது அதன் அர்த்தம் என்ன? பதில்: அவர்கள் ஒரு தெய்வீகமான, பிரிக்க முடியாத உறவை பகிர்ந்து கொள்கிறார்கள். விளக்கம்: இது இயேசுவின் தெய்வீக தன்மையையும் தேவனுடனான அவருடைய ஐக்கியத்தையும் காட்டுகிறது. யோவான் 14:10-11 வரை. விசுவாசிகள் செய்யப்போகும் பெரிய கிரியைகள் யாவை? பதில்: பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நற்செய்தியை உலகெங்கிலும் பரப்புவது. விளக்கம்: இயேசுவின் பரமேற்றத்திற்குப் பிறகு அந்தச் செய்தி இஸ்ரவேலுக்கு அப்பால் வெகுதூரம் பரவுகிறது. யோவான் 14:12. தம்முடைய நாமத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு பதிலளிப்பதாக இயேசு ஏன் வாக்குறுதி அளிக்கிறார்? பதில்: குமாரன் மூலமாக தேவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. விளக்கம்: இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பது என்பது அவருடைய சித்தத்திற்கு இசைவாக இருப்பது என்று அர்த்தம். யோவான் 14:13-14 வரை. இயேசு ஏன் அன்பையும் கீழ்ப்படிதலையும் இணைத்துப் பேசுகிறார்? பதில்: அவர் மீதுள்ள உண்மையான அன்பு அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் காட்டப்படுகிறது. விளக்கம்: கீழ்ப்படிதல் உண்மையான விசுவாசத்திற்கு ஆதாரம். யோவான் 14:15. அந்த ஆறுதலளிப்பவர், உதவியாளர் யார்? பதில்: பரிசுத்த ஆவியானவர். விளக்கம்: பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு போதிக்கிறார், ஆறுதல் அளிக்கிறார், வழிநடத்துகிறார். யோவான் 14:16-17 வரை. உலகத்தால் பரிசுத்த ஆவியானவரை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? பதில்: ஏனென்றால் அது விசுவாசத்தை அல்ல, பார்வையையே சார்ந்துள்ளது. விளக்கம்: பரிசுத்த ஆவியானவர் சரீர ரீதியாக காணப்படுவதில்லை, ஆவிக்குரிய ரீதியாகவே உணரப்படுகிறார். யோவான் 14:17. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன? பதில்: பரிசுத்த ஆவியானவர் மூலம் தொடர்ந்து தம்முடைய பிரசன்னம் இருக்கும் என்று அவர் வாக்குறுதி அளிக்கிறார். விளக்கம்:
விசுவாசிகள் ஒருபோதும் கிறிஸ்துவால் கைவிடப்படுவதில்லை. யோவான் 14:18. இயேசு விசுவாசிகளுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: அவர் சரீர ரீதியாக அல்ல, ஆவிக்குரிய ரீதியாக தம்மை வெளிப்படுத்துகிறார். விளக்கம்: அவருடைய பிரசன்னம் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் மூலம் அனுபவிக்கப்படுகிறது. யோவான் 14:21-23 வரை. இயேசு ஏன் சமாதானத்தை உலகம் கொடுப்பது போல அல்லாமல் கொடுக்கிறார்? பதில்: அவருடைய சமாதானம் தற்காலிகமானது அல்ல, அது நீடித்ததும் ஆவிக்குரியதுமாகும். விளக்கம்: உலக சமாதானம் சூழ்நிலைகளை பொறுத்தது. இயேசுவின் சமாதானம் தேவனிடமிருந்து வருகிறது. யோவான் 14:27. யோவான் 14 சுருக்கம். யோவான் 14 ஆறுதல், விசுவாசம் மற்றும் நம்பிக்கையைப் பற்றியது. இயேசு தம் சீடர்களை பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். பரலோகத்தில் அவர்களுக்கு ஒரு இடத்தை வாக்களிக்கிறார், மேலும் அவரே தேவனிடம் செல்லும் ஒரே வழி என்பதைக் காட்டுகிறார். அவரை அறிவது பிதாவை அறிவதாகும் என்பதை அவர் விளக்குகிறார். இயேசு பரிசுத்த ஆவியானவரையும் வாக்களிக்கிறார். அவர் விசுவாசிகளை என்றென்றும் உதவி செய்வார், வழிநடத்துவார், அவர்களுடன் இருப்பார். இறுதியாக, உலகம் கொடுக்க முடியாத ஒரு ஆழமான சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். முக்கிய செய்தி: இயேசுவை நம்புங்கள், அவரை நேசியுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் ஒருபோதும் தனிமையாக இருக்க மாட்டீர்கள்.